கரெக்டாக ஞாபகம் வச்சு பண்ணு, சொதப்பாத, மறந்துடாத. இது நம்மளுக்கு எப்பவுமே கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு பி த ஓ ப்ளூஃபர்ஸ். Welcome to Be the Hope Bloopers. பண்றது ஹானிமி, இதுல என்னப்பா ப்ளூஃபர்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதாங்க ஃபன்னே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பண்ணும்போது அதில் ஆர்டிஃபிஷியல்ன்ற ஒரு வேர்டு இருக்கிறத நம்ம மறந்துடும். அந்த மாதிரி நம்ம கொடுக்குற query அண்ட் சின்டாக்ஸை அது சில நேரத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது கொடுக்குற அவுட்புட்டு அது சில நேரத்தில் ரொம்ப ஃபனியாக இருந்திருக்கு. அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். சொதப்பில் நம்பர் 1. இந்த மாண்டாஜ் ஸ்விட்ச் ஓவரில் வர டெக்ஸ்ட், அதாவது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வீடியோவை கன்வெர்ட் ஆகும்போது என்னமோ பாகுபலி படத்தில் வர காலக்கியர்கள் பேசுகிற மாதிரி சுத்தமாக புரியாத ஒரு பாஷையில் இருந்தது. இதை சமாளிக்க கடைசியாக பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீனிக்ஸ் பிக்சரை ஓவர்லே பண்ண வேண்டியதாக போச்சு. சொதப்பல் நம்பர் 2. மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டியே அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி தலைக்கு மேலே இருக்க ஸ்பெக்ஸை மறந்துட்டு ஃபேஸ் க்ளோஸ்அப் வரும்போது தானாக ஒரு ஸ்பெக்ஸை கொண்டு வந்து திருப்பியும் அதை மறையவும் வச்சுது. இது ஒரு வீடியோவில் இல்லைங்க, 2 வீடியோவில் பண்ணியிருக்கு. சொதப்பல் நம்பர் 3. ஏஐ ஒரு எக்ஸ்ட்ரா டூல் தான். அதுக்காக கிரியேட் பண்ணுற எல்லா பிக்சர்லையும் எக்ஸ்ட்ரா ஒரு கை போட்டு பண்ணால் எப்படி? முக்கண்ணன் அப்படின்னா நம்ம சிவனை சொல்லுவோம். அதுக்காக கிரியேட் பண்ணுற பிக்சரில் 3 கையோட பண்ணால் முக்கையன்னு சொல்லுவோமா, இல்லை ஏஐ மொக்கையன்னு சொல்லுவோமா? சொதப்பல் நம்பர் 4. டீரெக்ஸோட ஆமை கொஞ்சம் லாங்காக இருக்கணும்னு கொடுத்த queryக்கு அதுக்கு திருப்பியும் பழைய மாதிரியே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆமை கிரியேட் பண்ணி, அதுவும் ஃபுல் மசிலோட கிரியேட் பண்ணி என்னமோ ஜான்சீனா கூட ஆம் ரெஸ்லிங் பண்ண போகிற டீரெக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கு. இது டீரெக்ஸா இல்லை 3ரெக்ஸா? சொதுப்பின் நம்பர் 5. ஆல்ரெடி பிக்சரில் இருக்க டஸ்ட்பினில் பேப்பரை க்ரஷ் பண்ணி போடணும்னு கொடுத்த queryக்கு அந்த டஸ்ட்பினை விட்டுட்டு புதுசாக ஒரு டஸ்ட்பினை டைனிங் டேபிள் மேலேயே விழ வச்சு அதுக்குள்ள இந்த பேப்பரை க்ரஷ் பண்ணி போடுற மாதிரி கிரியேட் பண்ணிச்சு. நம்மளுக்கு என்னமோ பேப்பர் டஸ்ட்பினுக்கு போனால் போதும்ன்ட்டு யூஸும் பண்ணிட்டேன். சொதுப்பில் நம்பர் 6. இது வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ ரீசெண்டாக போட்ட மாடர்ன் டே ஏஞ்சல்ஸில் வர ஒரு ஸ்லைட், அதாவது பைக் பெட்ரோல் இல்லாமல் நின்று போனால் நம்ம யாராவது காலில் டோப் பண்ணி தள்ளிட்டு போகிற மாதிரி அந்த சீனுக்கு ஒரு query கொடுத்தேன். அது கிரியேட் பண்ணது என்னமோ ஹாரி பாட்டரில் வர மாதிரி அப்பர் பாடி ஒரு சைடும் லோவர் பாடி ஒரு சைடாக இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிச்சு. இதை ஆனிமேட் பண்ணியிருந்தா எப்படி வந்திருக்கோன்னு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க, நான் ட்ரையும் பண்ணல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹியர் ஆர் த ப்ளூஃபர்ஸ். இது என் குத்தமா இல்லை இதை சரியாக புரிஞ்சிக்கத ஏஐ குத்தமா? உங்களோட வியூ பாயிண்ட் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.